உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மூல அரிப்புக்கான மருத்துவம். மூல அரிப்பு வந்துச்சுன்னா உட்காரவே முடியாது, கை தன்னால் சொரிய ஆரம்பிச்சிடும், எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, ரத்தம் வரும், சிலருக்கு அரிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் வேலையே செய்ய முடியாது. அதில் முக்கிய மருந்தாக செவ்வரளிப்பூ, இலுப்பை இலை, சாமந்திப்பூ, கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அரிமூலம் சொல்லுவோம், அரிப்பு மூலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆசன வாயில் அதிக சூடாயிரும், நல்லா வேர் மாதிரி இப்படி இருக்கும். அவங்களால உட்கார முடியாது, மோஷன் போக முடியாது. அதிக சூடுனால அவங்களுக்கு அந்த மூலம் அரிப்பு. தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அரிப்பு வரும். மொச்சக்கொட்டை, காராமணி, அந்த பயிறு, மீன், கருவாடு, கோழி குழம்பு, கத்தரிக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி கரப்பான் பொருள்கள் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரிப்பு வந்துடும். நல்லெண்ணெய் கூட சில பேருக்கு சேராது. அதே மாதிரி இந்த ராகி, கேழ்வரகுல கேப்பை அப்படின்னு சொல்கிற கேப்பை மாவில் செஞ்ச பொருள்கள் எது சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு மலைக்கட்டு வந்துடும். மலச்சிக்கல்னால அப்படியே அரிப்பு வந்துடும். அப்போது உணவில் அந்த அரிமூலம் இருக்கிறவங்க கட்டுப்பாடாக இருக்கணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. வெளியில் அதிகம் சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. சூடாக போட்டோடனையும் போட்டோடனே சூடாகிற மாதிரி உடைகளை போடக்கூடாது. அவங்க எப்போ பார்த்தாலும் காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போடணும். உட்கார்ற இடத்த கூட நல்லா அந்த குஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க உட்கார்ற பெஞ்சி சேரு அந்த மாதிரி இருக்கிறது கூட சோபா செட்டில் உட்காந்தாங்கனாலும் அவங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே அரிப்பு வந்துடும். அதெல்லாம் பார்த்து நடந்துக்கிறணும். நீங்கள் ஒரு டவலை போட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கலாம், இல்லை சும்மாடு மாதிரி சுருட்டி வச்சு உட்காரலாம். அரிமூலம் அரிப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இலுப்பை இலை, செவ்வரளி, மஞ்சள் சாமந்திப்பூ இது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வளவளப்பாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், நல்லா கெட்டிமாக கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இந்த கலவையை வெள்ளை காட்டன் துணி 4ஆக மடித்து வச்சு அதில் இந்த மருந்தை மேலே வச்சு நீங்கள் ஆசன வாயில் படும்படியாக இரவு நேரத்தில்னா தான் நீங்கள் வெளியில் நடக்காமல் இருந்தாக்கா சீக்கிரமாக அரிப்பு கட்டுப்படும். பழுத்து சில பேருக்கு அந்த வேர் மாதிரி இருக்கிறது உடஞ்சி ரத்தமாக அல்லது ஜலமாக வெளியே வந்துடுச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த அரிப்புன்றதே கட்டுப்படும். சீக்கிரமாக புண்ணும் ஆறிடும். உணவு முறைகளை நீங்கள் அரிக்காமல் இருக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டிங்கனாக்கா அரிப்புன்றது இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் கட்டுங்க. அதுக்கப்புறம் காலையில் வெந்நீர் வச்சு கழுவிட்டு உடம்போட குளிச்சுருங்க. அரிமூலம் அப்படின்றது சரியாயிரும். மூல அரிப்புக்கு செவ்வரளிப்பூ, இலுப்பை இலை, மஞ்சள் சாமந்தி, கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆசன வாயிலை தடவி ஒரு துணியை வச்சு உள்ளாடையை போட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா இரவு முழுதும் அந்த இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அரிப்பு கண்டிப்பாக கட்டுப்படும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சால் போதும். உங்களுக்கு அதிக நாள் அரிப்பு இருந்தால் 1 வாரம் கூட பண்ணலாம், தவறில்ல. இந்த மருந்து அற்புதமாக அரிமூலத்துக்கு வேலை செய்யும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.